ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹீரோனை வந்துட்டு இவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, கிண்டல் பண்ணி விட்டுருவாளா, இவனுக்கா செம்மையாக சூடுன்னு ஏறிடும். என்ன பண்ணுவானா, தனியாக வந்துட்டு தண்ணியெல்லாம் தலையில் ஊற்றிட்டு, இந்த மாதிரி போல நான் பார்த்ததே இல்லை, இவ கூட நான் வந்துட்டு பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, தலையில் தண்ணி ஊற்றி நனைஞ்சிட்டு இருப்பானா. ஸோ அந்த பக்கம் வந்து கிம் வருவான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு எல்லாமே அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், அவள் இந்த மாதிரி மோசமான பொண்ணாக இருப்பான்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து திட்டிட்டு இருப்பானா. அப்போ வந்து கிம் சொல்வான், அந்த மாதிரி ஹீரோயினை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலடா, அவன் நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குங்கும்போது, ஓ நீயும் மயங்கிட்டியா, எங்கள் அப்பா தான் மயங்கிட்டுக்கிறான்னு பார்த்தா அப்போ உன்னையும் மயங்கிட்டலாங்கும்போது இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசாத, பார்க்கும்போது தப்பான பொண்ணு மாதிரிலாம் தெரியல, நீயும் ஃபஸ்ட் நல்லவ தானே சொல்லிட்டு இருந்த, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்கும் போது, இல்லை எனக்கு அவ்வளோ சுத்தமாகவே பிடிக்கல, அவள் பண்ணுற பிஹேவியர்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே வெறுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு முக்கியமான லெட்ரு வந்திருக்கு, அது வந்து உங்கள் அப்பா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்துட்டு தன்னோட ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கூப்பிட்டுருப்பாரு. அது இல்லாமல் ஹீரோயின் கையிலே இப்போதைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு, இதை வந்து நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோயினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடும். சரி என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மாவோட பிளேஸில் தான் அவங்க வந்துட்டு ரெனோவேஷன் ஏதோ பண்ண போகிறாங்க போல். இந்த நோட்டீஸ் தான் வந்துட்டு ஹீரோ கிட்டே போயிருக்கோம். ஹீரோயின் இப்போது அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கான், அந்த சைடில் தான் அவனோட வீடு இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து செம்மையாக ஷாக் ஆகிடுவான். யார் அனுப்புறது, எங்கள் அப்பாவாகும் போது ஆமாம் உங்கள் அப்பா தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து சொல்லுவான். இதை பார்த்துட்டுமே ஹீரோ வந்துட்டு எவ்வளோ தைரியம், அது எங்கள் அம்மாவோட வந்துட்டு பிளேஸு, அந்த பிளேஸ் வந்து ரெனோவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்கிறாரு. ஹீரோக்கு தனிப்பட்ட வீடு அங்கே தனியாக இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல தான் இருக்க போல். ஸோ அதை வந்து நவுத்தி போக சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையாக கோவம் வருது. அதுக்கப்புறம் இவங்க ரெனோவேஷன் பண்ணுற இடத்துல என்னென்ன பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ளார வருவான். உள்ளார வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுவான். வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தீங்க, அது வந்து எங்கள் அம்மாவோட பிளேஸ், அந்த இடத்த வந்து நான் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசும்போது, இங்கே பாருடா, அது உங்கள் அம்மாவோட பிளேஸாக இருந்தாலுமே எல்லாமே என்னோட டாக்குமெண்ட் தான், எல்லாமே என்னோட சொத்து தான், நான் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா அம்மா ஆசைப்பட்டு அந்த இடத்துல வந்து வீடை கட்டியிருக்காங்க, அது இல்லாமல் அந்த ஜூ பக்கத்தில் இருக்க எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்ச இடம், ஸோ அதை வந்து நான் எப்படியுமே டிஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன், எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவாங்க. இங்கே பாரு நான் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற இல்லைனா ஹெல்ப் பண்ணாலும் ஒதுங்கிடு, மற்றபடி இதில் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தலையிடாத அப்படி சொல்லுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஆர்கிடெக்ட் அங்கே வந்து ஒரு பில்டிங் கட்டுறது, இது வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அவர் ஓப்பனாகவே சொல்லுவார், இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீரோயின் தான், ஸோ ஹீரோயின் தான் அந்த இடத்துல கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லணுமே ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பற்றிட்டு வந்துடும். ஸோ இவளை வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட பிளேஸ் கொண்டு வந்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச இடத்த எல்லாத்தையுமே இவ கையில் கொடுத்து இவளுக்கு பிடிச்ச மாதிரி கட்ட சொல்கிறீங்களா, என்னால் முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் எங்கள் அம்மாவோட பிளேஸை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கத்தி விட்டு போவான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரு மாறி இருக்கும். அது இல்லாமல் ஹீரோயினை கை காமிச்சு தான் பயங்கரமாக திட்டிட்டு போவான். இவன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, எல்லாமே தூக்கி அவள்கிட்டே தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வீட்டில் இருப்பா. ஹீரோ வந்து தங்கிட்ட சொல்லியிருப்பானே, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலிடேஸில் இருக்கும் போது சொல்லியிருப்பானே, அதை நினச்சி பார்ப்பா. இப்போ கண்முன்னாடி நான் சண்டை நடந்திருக்கணும், ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஏன் இப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பா. இவளால் வந்து தாங்கிக்கவே முடியாது. பேசாமல் ஹீரோ அப்பாட்ட என்ன தான் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஹீரோ அப்பாட்ட கேட்பா, உனக்குள்ளே என்ன தான் பிரச்சனை, இன்றைக்கி ரொம்ப ஹாஷாக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு இவர் தயங்குவார், ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா, சரி ஓகே நீங்கள் சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு ஹீரோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போவாள். அப்போ தான் அவர் வந்து சொல்ல ஆரம்பிப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கே போயிடுவான். அந்த வீட்டில் இருந்துட்டு பழைய விஷயத்தில் நினச்சி பார்ப்பான். இவர் ஒரு பக்கமாக வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பார், ஹீரோ ஒரு பக்கமாக நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பாவும் சின்ன வயசுல சண்டை போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் எப்போல்லாம் இவங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வருதோ அவன் பயந்துட்டு போய் என்ன பண்ணுவானோ கபோர்டில் போய் அடைஞ்சிப்பான். அடைஞ்சிக்கிட்டு அந்த சண்டையை தான் பார்த்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா நிறைய சண்டை வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பானா. ஸோ ஹீரோட மைண்ட் வைஸில் என்ன இருக்கணும், அம்மா ரொம்ப நல்லவங்க, மைண்டில் என்ன தோணுன்னா அம்மா ரொம்ப நல்லவங்க, அப்பா தான் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்டில் வந்துட்டு பதிவாக இருக்கும். இது வந்துட்டு ஹீரோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ அவன் மைண்டில் வந்துட்டு இந்த மாதிரி பதிவாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா எப்போவுமே என்னை வந்துட்டு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஹீரோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான்ல.
அவள் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக ஹாங்காங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவ தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வரவே இல்லைன்னா இறந்துட்டாலா என்னன்னு தெரியல, ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அதே மாதிரி வழி அனுப்பிச்சு வைப்பான். ரொம்ப பாசமாக ஹீரோட்ட பேசி தான் கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கே மாட்டாங்க போல். அவங்க உண்மையிலே எங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இறந்துட்டாங்களாம் இல்லை வேறு ஆளில் பார்த்து போயிட்டாங்க என்னன்னு தெரில. ஸோ இது வரைக்கும் இதாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோமே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நைட்டெல்லாம் வந்துட்டு ஹீரோ வருவானா மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் தன்னோட வீட்டில் தானே இருக்கான். ஸோ இங்கே வந்திருக்கே மாட்டான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா ஹீரோட வீடு இருக்குல்ல, ஸோ அங்கேயே என்ன பண்ணுவான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுவா. ஹீரோ வந்து காலைல பார்ப்பானா. அப்போ ஹீரோன் வந்துட்டு வாசலில் இருப்பான். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னென்ன சொல்லிட்டு சீக்கிரம் போ அப்படின்னு. ஹீரோ வந்து முன்னாடி மாதிரிலாம் இருக்க மாட்டான், பயங்கரமாக கோவமாக இருப்பானா. என்ன நீ சொல்ல வரும் போதும் அவள் வந்து சொல்கிறான், இங்கே பாரு நமக்குள்ளே வந்து பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பிளேஸை வந்துட்டு நான் வந்து ஹேண்டில் பண்ணணும், நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அப்படிங்கும்போது வேறு எப்படி எங்கள் அப்பா உங்ககிட்ட தானே பொறுப்பை கொடுத்தாரு இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வேண்டாம் நீ சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏன் நீ இருக்குங்கும்போது இல்லை அது வேறு இது வேறு, அது வந்து பிஸ்னஸ்க்காக பண்ண சொன்னார். ஸோ உங்கள் அப்பா சொன்னார் நான் செய்கிறேன், மற்றபடி வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நீ நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. எனக்கு வந்துட்டு புரியுது, நான் இப்போ தான் உங்கள் அப்பாட்ட தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்க, அம்மா இல்லாமல் ரொம்ப வந்துட்டு வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியுது. ஏன்னா எனக்குமே அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல வருவாளாம். ஆனால் ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வர, ஸோ என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்துட்டு அப்படியே எமோஷ்னலாக வந்துட்டு ட்ரிக் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவான். நீ இவ்வளோ சீப்பாக இருப்ப நினச்சி பார்க்கல, காசுக்காக வந்துட்டு எங்கள் அப்பா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கேன், இப்போ என்ன வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ட்ரிக் பண்ணலான்னு பார்க்குறியா, நீ எப்படிப்பட்ட பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக பேச ஆரம்பிச்சிருவான். ஹீரோனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். நீ வந்துட்டு காசுக்காக தானே நீங்கள் வந்திருக்கேன், அதுவும் வந்துட்டு வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா உனக்கு காசு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நல்லாவே தெரியுது, சும்மா கடன் கொடுத்தேன் உங்கள் ஃபேமிலி கடை வாங்கினாங்க இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஷாக பேச ஆரம்பிச்சிடுவான். நீ ஏன் இந்த இடத்த விட்டு போறியா இல்லை நான் வந்து பிடிச்சி தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஹீரோனுக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுமா. சரின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே அழுதுகிட்டே போவான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவளை ஹர்ட் பண்ணிட்டானே. அவள் கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவானா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் நான் இவ்வளோ ஹாஷாக பேசியிருக்க வேணாம், அவன் என்ன சொன்னு காலையில் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவானா போய் குளிச்சுட்டு இருப்பாளா. ஸோ குளிக்கும் போது அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம ஏன் இங்கே வந்தோம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே போந்துட்டு இங்கே இருக்கவங்க யாருக்குமே நம்மளை பிடிக்கல, எல்லாம் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, ஏன் கடவுளே என் நிலைமை இப்படி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட மேட் இருக்கானா அவன் என்ன பண்ணுவானா கிம்முக்கு கால் பண்ணி ஹீரோ வந்துட்டு தலையிலேயே வந்துட்டு முட்டிக்கிறாரு, சவத்தில் தலையை வச்சு என்ன ஆச்சுன்னே தெரியலங்கும் போது அவன் அப்படி தான் பண்ணுவான். கொஞ்சம் நேரம் அவனே கம் டவுன் ஆகி உனக்கு கூப்பிடுவான் பாரு அப்படின்னு கிம் வந்து சொல்வாராம். இல்லை எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது, அவர் என்ன யோசிக்கிறாரு என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவா எதுக்கு நம்ம ஹீரோனை வந்து ஹர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு இருப்பான். அவனே கூப்பிடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும்போது அதே மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவானாம். ஆமாம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கூப்பிட்றாரு, நான் என்னென்னு போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த கம்பெனி காட்டுறாங்க, அது ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து நிறைய கம்பெனிலாம் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ வந்து சித்தி வந்து கேட்குறாங்க எதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வரும், அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில் பற்றி சொத்து அந்த வரவு செலவை பற்றி பார்க்க போகிறாங்க போல், அதுக்கு நம்ம எல்லாரும் வரும், எதுக்கு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். ஏன் அவள் வந்தால் என்ன, அவள் தான் வந்து என்னோட கல்யாணம் பண்ண போகிற பொண்ணாக ஆக போகிறாள், ஸோ அவளுக்கு வந்துட்டு வரவு செலவு எல்லாமே தெரிஞ்சாகணும், ஸோ நீ வரணும் அப்படின்னா நீ வா, இல்லைனா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஐயோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா உள்ளார போயிடுவா. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, ஸோ எல்லாரும் வந்து பார்ப்பாங்கல்ல, ஸோ உள்ளார போயிடுவா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் தான் ஹீரோயின் மேலே, பட் இருந்தாலும் பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டான். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். ஹீரோ பார்த்தாலுமே எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டான். ஸோ இப்போ ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கானா. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் வரவு செலவு தானே பார்க்க போகிறீங்க, ஸோ நான் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு இதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ்க்கு வரலான்ட்டு இருக்கேன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வரேன்னு கூப்பிட்டா அவன் வரவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இப்போயே வரங்கும் போது ரொம்ப எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அவங்க அப்பா வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டார். இதுக்கப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அவங்க அப்பா வந்து யோசிப்பார், ஒன்று ஹீரோயின் வந்துட்டு இவன் வீட்டில் பண்ணுற தொல்லை பார்த்தாதுன்னு ஆஃபீஸ்க்கு வந்து தொல்லை பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பா, ஐயோ தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்தி வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா நம்ம பையன் வந்துட்டு பிஸ்னஸ் இதுக்கப்புறம் தான் டேக் கேர் பண்ண போகிறான், ஸோ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சித்தி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஏ வந்துட்டு ஆமாம் இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், ஸோ ஹீரோ வந்து இதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா வா அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்டு சொல்ல மாட்டார், டக்குன்னு ஹீரோயின்ட்டு கேட்பார்.
கேட்பாரு. இந்த மாதிரி அவன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரலாமாம்மா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவர் என்ன நம்பிக்கிட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். சரி வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகிடும். ஹீரோவா எல்லாத்துக்கும் இவகிட்ட தான் வந்து அப்பா கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் இருப்பான். சரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேட்பான், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. ஹீரோவா இப்போ வந்து வாண்டடாக பேசுவான். நேற்று நான் ஃபுல்லாக ஹர்ட் பண்ணி அமுச்சு விட்ருப்பான், இன்றைக்கி வாண்டடாக வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு 2 அசிஸ்டன்ட் வந்து நான் கூப்பிட்டுருக்கேன், அவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க என் கூட சேர்ந்து, ஸோ அவங்க வராங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஒருத்தங்க பேர் ஜியாங், ஒருத்தர் பேர் ரியா. ஸோ அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் போதும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவா என்ன இது ரொம்ப திமுறா பேசுகிறான், நம்ம கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான், ஆனால் இவ்வளோ ஆசை நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்லுவானா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளம்பலாம், ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போக சொல்கிறான். அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறா. ஹீரோக்கா செம்மையாக டென்ஷன் ஆகுது. இது என்ன அவன் அப்பா வீட்டு கம்பெனியா, என்னை வந்து போக சொல்கிறா, ஏன் கம்பெனி விட்டு இவ போக சொல்கிறா, இவளுக்குன்னா அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவ்வளோ எப்படி வந்து வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஓடி வருவான். பாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு, வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பார்க்கில் ஒர்க் பண்ணுவாங்களே எல்லாருக்கிட்டையும் போய் ஹீரோ என்ன சொல்லணும்னா, இங்கே பாரு இதுக்கப்புறம் ஹீரோனை வந்துட்டு 24 ஹவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இங்கே இருக்கிறப்ப எல்லா நேரத்துலையுமே வாட்ச் பண்ணி அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கணுங்கும் போது, பாஸ் அப்படியா பாஸ், அவங்கள பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ரிவார்ட் தருவீங்கும் போது, கண்டிப்பாக ரிவார்டு இருக்குது, நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து அவன் என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். என்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓகே, இந்த மேனேஜர் வந்து உங்கள் அப்பாவோட கையாளாச்சு, இவன் வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் விடு, அந்த மேனேஜரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 24 ஹவர்ஸ் ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு ஏதோ செடி வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான் போல். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கும், அவளை வந்து மோதிடுவான். ஆக்சுவலி அவள் தான் வந்து மோதிட்டு என்ன சொல்லுவானா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீ இதுன்னு உங்கள் அப்பா போட்ட ரோடா, நீங்கள் உன் இஷ்டத்துக்கு வந்துட்டுருக்க, நீ வந்துட்டு முன்னாடி பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிம்மா பார்த்து திட்டிட்டு இருக்கோம். இந்த பொண்ணோட பேர் வந்து டீனா. ஸோ இந்த டீனா என்ன பண்ணுவானா, இந்த கிம்மா பார்த்து திட்டிட்டு இருப்பாளா. உடனே வந்துட்டு கிம்க்கு வந்து கோவம் வந்துடுவோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து ஃபோனை பார்த்துட்டே வந்து என்னை இடிச்சிங்க, நீங்கள் என்ன வந்து பேசுகிறீங்க, ஒரு சாரி கூட கேட்காம இந்த மாதிரி பேசுகிறீங்க, என்னோட செடி தான் கீழே விழுந்துடுச்சிங்கும் போது, எங்கே இந்த செடி தானே, இது எவ்வளோ இருக்கும், இந்த காசு தரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஃபைட் வர ஆரம்பிச்சிடும். அவள் என்ன பண்ணுவானா, என்ன நீ எழுத்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசாதன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாளா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிஏவாக இருப்பான் போல். ஸோ அவன் வந்து ஓடி வந்துட்டு ஐயோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்ன பண்ணுவானா, கிம்மை தான் பிடிச்சிப்பான். ஐயோ மேடம் நீங்கள் போங்க, இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிம்மை பிடிச்சிப்பானா. ஸோ வந்துட்டு கிம்மை பிடிச்சிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணிடுவானா, உள்ளார போயிடுவான். கிம்முக்கா செம்மையாக கோவம் வரும், யார்டா இவ இவ்வளோ வந்துட்டு டென்ஷன் படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐயோ சாரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஸோ அவன் வந்து அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த டீனா வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை பற்றி இன்ட்ரா பண்ணுறான். நான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பியூட்டி கான்சியஸ் அதிகமாக என்கிட்ட இருக்கும், நான் நல்லா வசதியான வீட்டு பொண்ணு, ஆனால் என்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, இதோ இதுதான், எனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்லிப் ஆகிடும், நடக்கவே முடியாது, எங்கேயாச்சும் வாரி விழுறது தான் என்னோட வேலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து வாரி விழுந்துட்டு இருப்பா போல், அடிக்கடி வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டு இருப்பா போல். ஆனால் என் லைஃப்பில் வந்து நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் கூட வந்துட்டு அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா இருந்தோம். ஆனால் அன்றைக்கி இருந்தால் பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்களை பார்த்துட்டா, அதை நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறா போல். ஸோ இந்த பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட இருந்திருப்பா போல் அன்றைக்கி நைட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன். அவன் சொன்னான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொன்னான். ஸோ அதனால தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவனோட கேர்ள் இருக்கு போல், அந்த பொண்ணு வந்து பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் போய் என்ன சமாளிச்சா என்ன பண்ணான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிட்டு ஐயோ நம்ம கிளம்பி போவோம், நம்ம இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன், இப்போ தான் பிரேக்கப் பண்ணி அமிச்சேன், நீங்கள் இருக்கலாம்ல, ஸ்டே பண்ணலாம்ல, வாங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து பேசுகிறாங்க. பாரு நீங்கள் எனக்கு கீழே வேலை பார்க்குற என்னோட பிஏ தான், அன்றைக்கி ஏதோ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், ஸோ அவங்க கூட வந்துட்டு 1 night ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது, ஜஸ்ட் என்னோட எம்ப்ளாயாக வந்துட்டு ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணிடலன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் லைஃப்லேயே வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அவன் கூட இருந்து, அவன் தான் சொன்னேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு என்னை போய் சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வரான், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு மீட்டிங் நம்ம எங்கே மேடம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வந்துட்டு அந்த ஒரு பார்க்கு போகிறோம், ஹீரோட பார்க் பேரை சொல்லி அந்த பார்க்கு போகிறோம், அங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு
இவ வந்து சொல்கிறா, ஓ அப்படியே நம்ம கிளம்பிடலாம், அங்கே எத்தனை நாள் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரில, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்றான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு இவனும் கிளம்பி போகிறான் போல். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஹீரோயினோட அப்பா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.